வடக்கு அரபு நகரமான ஷர்ஃபா மீது ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல். 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஒரு பெண் பலி. ஹமாஸ் தலைவர்கள் கடந்த மாதமே வெளியேறிவிட்டனர். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட கத்தார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது சரமாரி தாக்குதல். ஹிஸ்புல்லாவின் புதிய போர் தந்திரத்தால் இஸ்ரேல் அதிர்ச்சி. லெபனான் எல்லையில் தீவிரமடையும் போர். ஹிஸ்புல்லா தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் பலி. எங்கள் வான்வெளியை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது. துருக்கி அதிபரின் அதிரடி அறிவிப்பால் பின்வாங்கிய இஸ்ரேல். வடக்கு அரபு நகரமான ஷர்ஃபா மீது ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல். 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் பெண் ஒருவர் பலி. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. லெபனானில் பதுங்கியிருக்கும் ஆக்கிரமிப்பு படை மீது ராக்கெட் மற்றும் ட்ரோன்களை கொண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் ஹிஸ்புல்லா போராட்டக் குழு சண்டையிட்டு வருகிறது. நேற்று வடக்கு அரபு நகரமான ஷர்ஃபா மீது ஹிஸ்புல்லா போராட்டக் குழு ராக்கெட் தாக்குதலை நடத்தியது. லெபனானில் இருந்து சீறி பாய்ந்து வந்த ஏவுகணை ஷர்ஃபா நகரில் இருந்த 3 மாடி கட்டிடத்தை தாக்கி தரைமட்டமாக்கியது. இதில் படுகாயமடைந்த 5 பேர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் சுயநினைவுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அக்கட்டிடத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் பதுங்கியிருந்த 50 வயது பெண்மணி ஒருவர் உயிரிழந்ததாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் லெபனானில் இருந்து மொத்தம் 5 ராக்கெட் தாக்குதல்களை ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்தியதாகவும் அதில் ஒரு ராக்கெட் 3 மாடி கட்டிடத்தை தாக்கியதில் பெண் ஒருவர் பலியானதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தெரிவித்துள்ளது. காசா இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் குறித்த பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நிலவி வந்ததை அடுத்து கத்தார் மத்தியஸ்த பொறுப்பிலிருந்து விலகியது. ஜோ பைடன் அதிபராக இருந்த போதிலும் இருந்த பணைய கைதிகள் குறித்த பேச்சுவார்த்தைக்கு காசாவின் ஹமாஸ் அமைப்பு பிடிகொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த அமெரிக்கா கத்தாரை விட்டு ஹமாஸ் அதிகாரிகளை வெளியேற்றும்படி வலியுறுத்தி வந்துள்ளது. இதனிடையே ஹமாஸ் தலைமையகம் விரைவில் கத்தாரில் இருந்து துருக்கிக்கு இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இதில் உண்மையில்லை என்றும் பணி நிமித்தமாகவே ஹமாஸ் தலைமை அதிகாரிகள் துருக்கிக்கு சென்றதாகவும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருந்தது. ஆனால் கடந்த மாத இறுதியிலேயே ஹமாஸ் அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக கத்தார் அறிவித்துள்ளது. தோஹாவில் உள்ள ஹமாஸ் தலைவர்கள் கடந்த வாரம் துருக்கிக்கு புறப்பட்டு சென்றதாக அரபு ராஜதந்திரி ஒருவர் இஸ்ரேல் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானின் எல்லையில் அமைந்துள்ள நகரமான மார்காபாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் ஹிஸ்புல்லா போராட்ட குழுவினருக்கும் இடையே கடும் சண்டை நடந்து வருகிறது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை முன்னேற விடாமல் தடுக்க பதுங்கி இருந்தும் தாக்கும் தந்திரத்தை ஹிஸ்புல்லா பின்பற்றி வருகிறது. நேற்று இரவு சரியாக 10 மணி அளவில் இஸ்ரேல் தரைப்படையைச் சேர்ந்த ஆக்கிரமிப்பு வீரர்கள் மீது ஹிஸ்புல்லா ADGM எனப்படும் மெர்காவா பாதுகாப்பு டாங்கிகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மீது துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் குறித்து தகவல் அறிந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் மீட்புப் படை சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தது. இவர்களிடம் தங்களது பதுங்கி பாயும் யுக்தியை பயன்படுத்திய ஹிஸ்புல்லா மற்றொரு AGTM ஏவுகணை தாக்குதலையும் நடத்தியது. இதனையடுத்து இரவு 11:10 மணிக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது ஹிஸ்புல்லா தனது 3வது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் ஏராளமான ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலியாகி இருப்பதாகவும் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எனவே கியாம், மார்காவா மற்றும் சாமா போன்ற பல நகரங்களில் பின்னடைவை சந்தித்து வரும் இஸ்ரேல் மார்காபாவில் ஹிஸ்புல்லாவின் பதுங்கி பாயும் தந்திரத்தை கண்டு மிரண்டு போயுள்ளது. லெபனானை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் முயற்சியை தடுக்க ஹிஸ்புல்லா போராட்டக் குழு தீவிரமான சண்டையில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் லெபனானின் எல்லைப் பகுதியில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவிற்கு இடையிலான போர் தீவிரமடைந்துள்ளது. நேற்று இஸ்ரேலின் இராணுவ நிலையின் மீது தெற்கு லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் பலியானதாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் தளவாட விநியோக பணியை மேற்கொண்டிருந்த கொலானி படைப்பிரிவு மீது ஹிஸ்புல்லா ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் இஸ்ரேலின் தரைப்படையைச் சேர்ந்த ரிசர்வ் கார்ப்ரல் என்ற வீரர் உயிரிழந்ததாகவும் 4 பேர் படுகாயமடைந்ததாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் படுகாயமடைந்த 4 பேரில் 2 கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனை இனப்படுகொலை என உலக நாடுகள் விமர்சனம் செய்ய ஆரம்பித்துள்ளன.
மேலும் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் கட்டவிழ்த்து விட்டுள்ள மனித உரிமை மீறல்களை பார்த்து இஸ்லாமிய நாடுகள் கடும் கோபத்தில் உள்ளன. இந்த போர் நடவடிக்கைக்கு எதிராக ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானில் ஹிஸ்புல்லா ஏற்கனவே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேபோல் ஈரானும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவும் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது. பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அறிவிக்கும் வரை சவுதி அரேபியா இஸ்ரேலுடன் எந்த உறவையும் வைக்காது என கடந்த வாரம் அறிவித்தது. அதேபோல் துருக்கியும் இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதாக அறிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஊடகங்களுக்கு பேட்டியளித்த துருக்கி அதிபர் தயிப் ஏர்டோகன் பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேல் தாக்குதலை இனப்படுகொலை என கண்டித்ததோடு அத்துடனான வணிக உறவுகள் சிலவற்றை கைவிடுவதாகவும் அறிவித்திருந்தார். தற்போது இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய அறிவிப்பு ஒன்றினை ஏர்டோகன் வெளியிட்டுள்ளார். அதாவது இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு தங்கள் வான்வெளியை பயன்படுத்த அனுமதி மறுத்துள்ளதாக துருக்கியின் ஜனாதிபதி ஏர்டோகன் தெரிவித்துள்ளார். விரைவில் அஜர்பைஜானின் பாகுவில் ஐநாவின் COP29 காலநிலை மாநாடு நடைபெறவுள்ளது. தற்போது தங்களது வான்வெளியை பயன்படுத்த துருக்கி தடை விதித்ததை அடுத்து இஸ்ரேல் காலநிலை உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான தனது பயணத்தை ரத்து செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இருப்பினும் பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் நாட்டின் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அஜர்பைஜான் பயணத்தை ரத்து செய்வதாக இஸ்ரேல் ஜனாதிபதி மாளிகை அறிவித்துள்ளது. துருக்கி அதிபரின் இந்த அறிவிப்பு காசா மீது துருக்கி கொண்டுள்ள உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.